இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடு நிறைய பேர்த்தோட கனவு வீடாம இருக்கு. 100 இல்லைங்க 200% வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த வீட்டை கிட்டத்தட்ட 5.5 சென்ட் இடம் 2400 சதுரடி ஒரு கிரவுண்ட் லேண்ட் ஏரியால கட்டியிருக்காங்க. வீடு மட்டும் 4000 சதுரடிங்க. 4000 சதுரடியில் 4 பெட்ரூமோட அமைச்சிருக்கக்கூடிய 4 BHK வீடு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். தாராளமா 2ல 3 கார் நிறுத்துற அளவுக்கு பார்க்கிங் ஏரியாவை 20க்கு 20 ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் டெயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, வாலுக்கு டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, சீலிங்ல ஃபால் சீலிங் ஒர்க் இருக்குங்க. இந்த சைடு தனியா ஒரு சிட் அவுட் ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க. வீட்டை சுத்தியுமே செட் பேக் ஸ்பேஸ் இருக்குங்க. ஈஸ்ட் ஃபேசிங் மெயின் டோருங்க, தேக்கு மரத்துல இருக்கு. டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ள வந்தீங்கன்னா 20க்கு 20 அளவுல ஒரு பெரிய லிவிங் ஏரியா இருக்கு. சென்டர்ல ஒரு சாண்டிலர் லைட்லாம் கொடுத்து அழகான ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு நமக்கு மல்டிமீடியா டிவி கொடுத்திருக்காங்க. கார்னர்ல நமக்கு பூஜை கேபினெட் இருக்குங்க. டிவி நெட்டுக்கு பின்னாடியே ஹிட்டனா அந்த இடத்துல ஒரு ஸ்டோர் ரூமும் இருக்கு. தாராளமா 10ல இருந்து 12 பேர் உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு டைனிங் டேபிள் போடுற அளவுக்கு 11க்கு 17ங்கிற அளவுல டைனிங் ஸ்பேஸ் இருக்குங்க. கீழே ஃபுல்லாமே உட்டன் லுக்ல டைல் ஒர்க் இருக்கு. மேலே உட்டன் லுக்ல ஃபால் சீலிங் ஒர்க் இருக்கு. இந்த இடத்துல கிராக்கரி யூனிட் கொடுத்துருக்காங்க. கார்னர்ல ஹேண்ட் வாஷ் பேஷன் யூனிட் இருக்குங்க. ஏகப்பட்ட ஸ்டோரேஜ்க்கான ஸ்பேஸோட 11க்கு 17ங்கிற அளவில் ஒரு பெரிய கிச்சன் ஸ்பேஸ் இருக்குங்க. யூனிக்கான கலர் காம்பினேஷன்ல நிறைய ஸ்டோரேஜ்க்கான ஸ்பேஸ் இருக்கு. சிம்னி கொடுத்துருக்காங்க. அது போக டிஷ் வாஷர் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கான ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. 11க்கு 17ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய கிச்சன் ஸ்பேஸை தாண்டி இந்த இடத்துல 6 கேட்டுங்கிற அளவில் தனியாக ஒரு ஸ்டோர் ரூம் இருக்கு. 4 கேட்டுங்கிற அளவில் ஒரு தனியாக யூட்டிலிட்டி ரூம் இருக்குங்க. வீட்டை சுற்றியுமே இந்த மாதிரி செட்பேக் ஸ்பேஸ் இருக்குங்க. செட்பேக் ஸ்பேஸ்லேயே ஜனமலையில் போர்வெல் வாட்டர் சம்பர் இருக்கு. இங்கே ஒட்டு டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க 6 கேட்டுங்கிற அளவில். இது கிரவுண்ட் ஃப்ளோர் அமைச்சிருக்கக்கூடிய பெட்ரூம். ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ங்க 16க்கு 16 கிங் சைஸ் பெட்ரூம். சென்டர்ல ஒரு கிங் சைஸ் உட்டன் காட்டு வித் மேட்ரஸ், ஹெட்போர்ட் டிசைன், ஃபால் சீலிங் ஒர்க்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த சைடு வால் ஃபுல்லாக டெக்ஸ்சர் ஒர்க் இருக்கு. இங்கே நமக்கு வார்ட்ரோப் இருக்கு, ஸ்டடி டேபிள் இருக்கு, ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்கு, லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்லாம் இருக்கு. ஆப்போசிட்லேயே டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்ல அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் 6க்கு 10ங்கிற அளவில் ட்ரை ஏரியா வெட் ஏரியாங்கிற கான்செப்ட்ல செப்பரேட் பண்ணி பிளான் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல மட்டும் இல்லைங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையும் 11க்கு 20ங்கிற அளவில் ஒரு பெரிய லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. இது வீட்டோட 2வது பெட்ரூமுங்க. 16க்கு 16ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய கிங் சைஸ் பெட்ரூம் ஃபுல்லி லோடட் இன்டீரியர் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்ல தனியாக ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம், அது போக அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்கு. ட்ரெஸ்ஸிங் ரூமை பொறுத்த வரைக்கும் 4க்கு 6ங்க. அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமை பொறுத்த வரைக்கும் 6க்கு 10ங்க. இது இந்த வீட்டில் அமைச்சிருக்கக்கூடிய மல்டி பர்பஸ் ரூமுங்க. இது வந்து நம்ம ஜிம் ரூமா யூஸ் பண்ணிக்கலாம், லாண்ட்ரி ரூமா யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டடி ரூமா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஹோம் தியேட்டர் ரூமா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வீட்டோட 3வது பெட்ரூமுங்க. 11க்கு 17ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூம். இங்கே நமக்கு ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ், சீலிங்ல ஃபால் சீலிங் ஒர்க், வென்டிலேஷனுக்கான ஜன்னல்லாம் இருக்கு. இந்த பெட்ரூம்ல அமைச்சிருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமை பொறுத்த வரைக்கும் 4க்கு 11ங்கிற அளவில் இருக்குங்க. இது வீட்டோட 4வது பெட்ரூமுங்க. ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ல என்னென்ன பார்த்தீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் பெட்ரூமுக்கு அப்படியே மேலே தான் இருக்கு. 16க்கு 16ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய கிங் சைஸ் பெட்ரூம். கலர் காம்பினேஷன் மட்டும் வேற மாதிரி இன்டர்வர்க்ஸ் இங்கே பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்லையும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குங்க. 5க்கு 10ங்கிற அளவில் ட்ரை ஏரியா வெட் ஏரியாங்கிற கான்செப்ட்ல பிரிச்சிருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த பெட்ரூம்ல பிரைவேட் ஃப்ரண்ட் பால்கனியும் இருக்கு. 20க்கு 20ங்கிற அளவில் கவர்டு செமி கவர்டு பால்கனியா ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கோயம்புத்தூர் வடவழி கூட நீங்க வர தேவையில்லை. வடவழிக்கு முன்னாடியே முல்லை நகர் செக் போஸ்ட்ல இருந்து ரீச் ஆகிற மாதிரியான டிஸ்டன்ஸ்ல தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை லேண்ட் இன்டர்வர்க்ஸோட சேர்த்து 2,30,00,000 கோட் பண்ணியிருக்காங்க. வீடு பிடிச்சிருக்குன்னா கீழே நம்பர் கால் பண்ணுங்க.